ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் டெஸ்ட் நம்பர் 2. ஓகேங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு டெஸ்ட் நம்பர் 2ல் எத்தனை கொஷினுக்கு உங்களால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் வினா. மோசி கீரனார் உடல் சோர்வால் முரசு கட்டிலில் தூங்கிய போது கவரி வீசிய மன்னன் யார்? மோசி கீரனார் அவர்கள் உடல் சோர்வால் முரசு கட்டிலில் தூங்கின போது கவரி வீசிய மன்னன் யார்? ஆன்சர் பாருங்கள். சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை அவர்கள். சேரன் பெருஞ்சேரல் இரும்பொறை. அடுத்த வினா. ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஜியு போப் அவர்கள் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆன்சர் ஆங்கில மொழியில், இங்கிலீஷில். ஓகேங்களா? அடுத்த வினா. ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் யார்? ஒரு லட்சிய சமூகம் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் யார்? ஆன்சர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அடுத்தது. குருக் மால்தோ பிராகுயி அப்படிங்கிறதுலாம் எந்த திராவிட மொழிகள்னு கேட்குறாங்க. குருக் மால்தோ பிராகுயி அப்படிங்கிற இந்த மொழிகள்லாம் எந்த குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வட திராவிட மொழிகள். இதெல்லாமே வட திராவிட மொழிகள். வாரணம், பவ்வம், பறவை, புணரி என்பது டேஷை குறிக்கும். வாரணம், பவ்வம், பறவை, புணரி என்பது எதை குறிக்கும்? ஆன்சர் கடலை குறிக்கிற சொற்கள். மணநூல் என அழைக்கப்படும் நூல் எது? மணநூல் என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் சீவக சிந்தாமணி. அடுத்த வினா. ஒருத்தாரை ஒன்றாக வையாரே இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஒருத்தாரை ஒன்றாக வையாரே இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? வினையாளனையும் பெயர். ஒரு தார் ஆர் வருதா, அதனால் வினையாளனையும் பெயர். வா என்னும் வேர் சொல்லின் வினையெச்சம் என்ன? வா என்னும் வேர் சொல்லின் வினையெச்சத்தை கூறு அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? வினையெச்சம்னாலே இந்த ஊ அப்படின்னு வந்தாலே வினையெச்சம். ஓகேங்களா? அடுத்தது. தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்கு உள்ளது? தமிழகத்தின் மிக பழமையான குடைவரை கோயில் எங்கு உள்ளது? ஆன்சர் பிள்ளையார்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்குது. பிள்ளையார்பட்டி. திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? திருக்குறளை முதலில் பதிப்பித்து வெளியிட்டவர் யார்? ஆன்சர் ஞான பிரகாசம். ஞான பிரகாசம். அடுத்த வினா. ஏற்பாடு என்னும் சொல்லில் பாடு என்பதன் பொருள் என்ன? ஏற்பாடு என்னும் சொல்லில் பாடு என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் மறையும் நேரம். மறையும் நேரம். அடுத்த வினா. கண்ணன் என்பது டேஷ் பகுபதம். கண்ணன் என்பது டேஷ் பகுபதம் அப்படிங்கிறாங்க. ஆன்சர் என்ன? அது ஒரு சினை பெயர். ஏன்னா கண் அப்படின்னு வருது. ஓகேங்களா? ஸோ உறுப்பை குறிக்கிறதால இப்போ மரம் அப்படிங்கிறதுல இலை அப்படின்னு குறிப்பிட்டா உங்களுக்கு வந்து சினை பெயரில் தான் வரும். ஓகேவா? நான் யான் என்பன என்ன? நான் யான் அப்படிங்கிறது என்ன? கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில். ஆன்சர் தன்மை ஒருமை பெயர்கள். தன்மை ஒருமை பெயர்கள். வங்க சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார்? வங்க சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அடுத்த வினா பாருங்க. கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் எவ்வகையான எச்சம்னு கேட்குறாங்க. கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான், இது எவ்வகை எச்சம்? ஆன்சர் தெரிநிலை வினையெச்சம். தெரிநிலை வினையெச்சம். அடுத்தது. 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது? 4 என்ற எண்ணை குறிக்கும் தமிழ் எழுத்து எது? ஆன்சர் என்ன? ச அப்படிங்கிறது தான். அடுத்த வினா. மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவும் வினா எது? மாணவர்களே உங்களுக்கு சீருடை இல்லையோ என வினவும் வினா எது? ஆன்சர் என்ன? கொடை வினா. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்த நூலின் புகழ்மிக்க தொடர்? ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்த நூலின் புகழ்மிக்க தொடர்?
ஆன்சர் திருமந்திரம். உரையிடையிட்ட பாட்டுடைச் செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எது? உரையிடையிட்ட பாட்டுடைச் செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். அடுத்த வினா, மயரி என்பதன் பொருள் என்ன? மயரி என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் மயக்கம். அடுத்த வினா பாருங்க, மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? மணிமேகலை குறிப்பிடும் குற்றங்கள் எத்தனை? ஆன்சர் 10. இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார்? இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டவர் யார்? ஆன்சர் அகத்தியலிங்கம். அந்தமான் என்பது எவ்வகை மொழி? அந்தமான் என்பது எவ்வகை மொழி? ஆன்சர் பொதுமொழி. அடுத்த வினா, மாவீரன் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? மாவீரன் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் உரிச்சொல். மாவீரன் என்பது உரிச்சொல். அடுத்த வினா பாருங்க, ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது என்ன? ஒரு பொருளின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது என்ன? ஆன்சர் என்ன? உயர்வு நவிசீரணி. உயர்வு நவிசீரணியில் வருது. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது. ஓகேங்களா? அந்த டெஸ்ட் 2ல் எத்தனை கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டெஸ்ட் 1 வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். பார்த்துட்டு அந்த வீடியோவில் போயிட்டு எத்தனை கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு விட்டு நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? நன்றி.